வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 15 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம தீபாவதி வந்து ஆபீஸ்க்கு போயிட்டு நேரா நம்ம ஹீரோவோட வீடியோவை போட்டு காமிக்கிறாங்க. எல்லாரும் அந்த வீடியோவை பாக்குறாங்க. பார்த்து முடிச்சதோட தீபாவதி சொல்றாங்க, எல்லாரும் இந்த வீடியோவை நல்லாவே அப்சர்வ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ இதுல இருந்து உங்க எல்லாருக்கும் என்ன தெரியுது? இந்த பையன் தான் அடையாளத்தை மாத்தி ஈஸ்வரி வீட்டுக்கு போயிட்டு பொய்யா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஈஸ்வரி மேடத்துக்கு டவுட் வந்து இவரை பத்தி விசாரிக்கிறதுக்கு என்கிட்ட வேலை கொடுத்தாங்க. கரெக்டா அவரை பத்தின விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன். இதை கேட்டதும் அங்க உள்ள ஸ்டாஃப் சொல்றாங்க, மேடம் இது வரைக்கும் நம்ம வந்துட்டு அதிகமா இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆட்கள் எல்லாருமே தப்பானவங்க தப்பானவங்க அவங்கள மட்டும்தான் நம்ம வந்துட்டு பிடிச்சு கொடுத்துருக்கோம். ஆனா இது ரொம்பவே புதுசா இருக்கு மேடம். ஒரு குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காகவும் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தணும் அப்படிங்கறதுக்காகவும் தான் ஒருத்தர் இந்த மாதிரி வேஷம் போட்டு அந்த வீட்டுக்குள்ள போயிருக்காரு. சோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த உண்மைய சொல்லலாமோ அப்படின்னு தோணுது. இது கேட்டதும் அந்த தீபவதி சொல்றாங்க, என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இது மாதிரி நம்ம கிட்ட கொடுத்த வேலைய நம்ம கரெக்டா வந்து முடிச்சு கொடுக்கணும். அதுதான் நம்மளோட வேலை. அதை விட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பண்றது ரொம்பவே தப்பு. நம்ம வந்து நம்ம வேலைக்கு நேர்மையா நடந்துக்கணும். அதுதான் சரி. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, இல்ல மேடம், எங்களோட ஒப்பீனியனை தான் சொல்றேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கெட்டவங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணி பிடிச்சு கொடுத்துருக்கோம். ஆனா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இவரு கெட்டவரு இல்ல அப்படின்னு தோணுது. அதனாலதான் மேடம் நாங்க சொன்னோம். இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, தீபாவதி சொல்றாங்க, சரி ஓகே, நீங்க சொல்ற வழிக்கே வரலாம். நம்ம ஈஸ்வரி மேடம் இவரை பத்தின உண்மைகளை கண்டுபிடிச்சு சொல்ல சொல்லி நமக்கு வேலை கொடுத்துருக்காங்களே, அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது? இங்க பாருங்க, நமக்கு யாரு வேலை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நம்ம நேர்மையா இருக்கணும். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி தேவையில்லாமல்லாம் யோசனை பண்ற வேலை வச்சுக்காதீங்க. இதை கேட்டதும் அங்க உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே, சாரி மேடம், மறுபடி இந்த மாதிரி நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். இதை கேட்டதும் தீபாவதியும், சரி ஓகே, இந்த ஃபைல்ஸ் எல்லாமே உடனே நம்ம கொண்டு போய் ஈஸ்வரி மேடத்துக்கிட்ட கொடுக்கணும். உடனே அந்த ஸ்டாஃப்ஸும் சரிங்க மேடம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தீபாவதி வெளியில போனதோட அங்க உள்ளவங்க பேசிக்கிறாங்க, கார்த்திக் சார் ரொம்பவே நல்லவரு. அவரோட கம்பெனிய பத்தி நாங்க நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம். அவரு கம்பெனிக்கு மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டோம். பட் அவருக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்பவே சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, நைஸா வெளியில வந்து நம்ம ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. அப்ப ஹீரோ போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவர் சொல்றாரு, சார் நீங்க சொன்ன மாதிரி தீபாவதி ஆபீஸ்ல நான் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன் சார். உங்களை பத்தின உண்மைகளை மேடம் வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஈஸ்வரி மேடத்துக்கிட்ட கொடுக்கறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, அப்படியா, நீங்க சொல்லி பாத்தீங்களா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, சார் நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், ஆனா அவங்க கேட்கவே இல்லை. ஈஸ்வரி மேடத்துக்கிட்ட அந்த ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு கேட்டு பார்த்தோம், பட் அவங்க மனசு மாறுற மாதிரி தெரியல. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்போ தீபாவதி வந்து எல்லா ஸ்டாஃப்ஸ் கிட்டே, இங்க பாருங்க, நான் ஈஸ்வரி மேடத்துக்கிட்ட இந்த ப்ரூஃப் ஒப்படைக்கிறதுக்காக கிளம்புறேன். அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேர அந்த தீபாவதிக்கு தான் போன் பண்றாங்க. தீபாவதி போன் அட்டன் பண்ணி யார் பேசுறது அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் தான் கார்த்திக் பேசுறேன். தீபாவதி சொல்றாங்க, கார்த்திகா? எனக்கு எந்த கார்த்திக் அப்படின்னு தெரியல. ஹீரோ சொல்றாரு, அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி கார்த்திக் பேசுறேன். அப்ப தீபாவதி சொல்றாங்க, ஓ ஹலோ சார், சொல்லுங்க சார், உங்களுக்கு பேசுறதுக்கெல்லாம் டைம் இருக்கா சார்? அப்ப ஹீரோ சொல்றாரு, மேடம் உங்களை கொஞ்சம் நேரடியா பார்த்து பேசணும்,
அதுக்கு தீபவதி சொல்றாங்க, என்ன நேரடியா பார்த்து சந்திச்சு பேசணுமா? அப்படி என்ன சார் என்ன நேரடியா பார்த்து சந்திச்சு பேச போறீங்க? அப்படி பேசுறதுக்கு எதுவும் இல்ல. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, மேடம் இங்க பாருங்க, உங்ககிட்ட ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்த பேசணும். தயவு செஞ்சு எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க. தீபாவதியும் சரி ஓகே, நான் உங்களுக்கு ஒரு இடம் சொல்றேன், அங்க வாங்க. ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்புறம் தீபாவதி நினைக்கிறாங்க, இந்த பையன் எதுக்காக நம்மள வந்து பாக்கணும் அப்படின்னு சொல்றான், இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமோ அப்படின்னு தீபாவதி நினைக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ நேரா அந்த ரெசார்ட்ல வெயிட் பண்றாரு. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம தீபாவதி வராங்க. தீபாவதி நேரா ஹீரோவை பார்த்து, ஹலோ சார் வணக்கம், என்ன திடீர்னு என்ன வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க? அப்ப ஹீரோ கேக்குறாரு, நான் உங்களை எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு கூப்பிட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு தீபாவதி சொல்றாங்க, சார் எனக்கு தெரியல சார், நான் இதே மாதிரி நிறைய பேரை பார்த்திருக்கேன். சோ நீங்க எதுக்காக என்ன கூப்பிடுறீங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, மேடம் நீங்க கையில வச்சிருக்கிற ஃபைல் என்னை பத்தின டீட்டெயில் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். என்னை பத்தின டீட்டெயில கலெக்ட் பண்ணி என் அத்தை கிட்ட கொடுக்க போறீங்க அப்படிங்கறதும் எனக்கு தெரியும். அப்ப தீபாவதி சொல்றாங்க, ஓ அப்ப நீங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன நேரடியா சந்திச்சுக்கிறீங்களா? சோ ஏதோ டீல் பேச கூப்பிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சாரி சார், நான் டீல் பேசுற ஆளெல்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வர கிளைண்ட்டுக்கு நான் நேர்மையா இருக்கணும், அவ்வளவுதான் என்னோட வேலை. சோ நீங்க சொல்றத கண்டிப்பா என்னால கேட்க முடியாது. சோ தயவு செஞ்சு உங்க முடிவை மாத்திக்கிடுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட டீல் பேசுறதுக்காக வரல, என்னோட சூழ்நிலைய சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்க உண்மைய வந்து அத்தை கிட்ட சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, நான் வேணாம்னு சொல்லல. ஏன்னா அதான் உங்களோட வேலை. சோ நீங்க சொல்றதுல எந்த வித தப்பும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க அப்படின்னு உங்ககிட்ட நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். தீபாவதி கேக்குறாங்க, உங்களுக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுக்கணுமா? நேரம் கொடுக்கறதுல என்ன பெனிஃபிட்? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் தான் அந்த ராஜ சேதுபதியோட பேரன் அப்படிங்கிற விஷயத்த பத்தி நீங்க ஈஸ்வரி மேடத்துக்கிட்ட சொல்ல போறீங்க. இதனால உங்களுக்கு கிடைக்கிறது பணம் மட்டும்தான். ஆனா நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னா 2 குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். யோசிச்சு பாருங்க, 30 வருஷமா ஒரு குடும்பம் பிரிஞ்சிருக்கு. அதுவும் என் பாட்டி எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நான் பல கோணத்துல நேரடியா பார்த்திருக்கேன். அவங்க ரொம்பவே முடியாதவங்க. எங்க தாத்தாவும் ரொம்ப முடியாம இருக்காரு. இந்த குடும்பம் ஒண்ணு சேரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. சோ இந்த நேரத்துல நீங்க போய் உண்மையை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அத்தை இந்த கும்பாபிஷேகத்துக்கு வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த குடும்பம் காலத்துக்கும் ஒண்ணு சேராமையே போயிரும். இந்த கோவில் கும்பாபிஷேகம் என்னைக்குமே நடக்காம போயிரும். சோ எனக்காக கொஞ்சம் டைம் கொடுத்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. கொஞ்சம் மட்டும் டைம் கொடுங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட நானே ஈஸ்வரி அத்தை கிட்ட நான் யாரு அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லிடுறேன். அதுக்கு தீபாவதி சொல்றாங்க, சார் நான் எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டேன். ஈஸ்வரி மேடத்துக்கிட்ட நான் கொடுக்க போறேன். சோ நீங்க தேவையில்லாம என்னோட வேலையை நீங்க கெடுக்காதீங்க சார். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, மேடம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இதனால உங்களுக்கு பணம் மட்டும்தான் கிடைக்கும். ஆனா ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 2 குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்கு நீங்க காரணமா இருப்பீங்க. தயவு செஞ்சு யோசனை பண்ணி பாருங்க. அதுக்கு தீபாவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, இதனால எனக்கு என்ன பெனிஃபிட்? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்களே நேரடியாவே வந்து சொல்லுங்க, நான் எந்த விதத்திலயும் உங்களை தடுக்க மாட்டேன். ஆனா கும்பாபிஷேகம் மட்டும் முடியட்டும். இது கேட்டதும் தீபாவதி யோசிக்கிறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, மேடம் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க, கொஞ்சம் எனக்காக வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு. இதை கேட்டதும் தீபாவதி சொல்றாங்க, சரி ஓகே, நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவதி அந்த இடத்துல இருந்து போறாங்க. தீபாவதி போனதும் நம்ம ஹீரோ நினைக்கிறாரு, தீபாவதி அத்தை கிட்ட உண்மையை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு. அப்போ தீபாவதி நேரா அவங்களோட ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க போனதும் அங்க உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே, என்ன மேடம் ஈஸ்வரி மேடத்துக்கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு போனீங்க, கடைசியில என்னாச்சு? அப்ப தீபாவதி சொல்றாங்க, அந்த கார்த்திக் இருக்காருல்ல, அவரு என்ன வந்து சந்திச்சாரு. அப்ப எல்லாருமே கேக்குறாங்க, அப்படியா மேடம், உங்களை வந்து சந்திச்சாரா? அவர் எதுக்கு மேடம் உங்களை வந்து சந்திச்சாரு? அப்ப தீபாவதி சொல்றாங்க, உண்மைய சொல்ல வேணாம் அப்படிங்கறதுக்காக என்ன வந்து சந்திச்சாரு. அவரோட சைடுல உள்ள நியாயத்தை பத்தி என்கிட்ட சொன்னாரு. சோ நான் அவரோட நியாயத்தை பத்தி கேட்டேன். பட் என்ன பொறுத்த வரைக்கும் உண்மைய சொல்றதுதான் சரி அப்படின்னு தோணுச்சு. பட் அவர் பக்கத்துல உள்ள நியாயத்தை நான் கேட்டு பார்த்தேன்.
இப்போ நான் காசுக்காக தான் உண்மையை கண்டுபிடிச்சு ஈஸ்வரி மேடத்துக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்றேன். பட் அவரோட நோக்கம் என்னன்னா இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட நோக்கம். ஸோ நான் சரி அப்படின்னு சொல்லிட்டேன். யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப ஸ்டாஃப் சொல்றாங்க, மேடம் ரொம்ப சூப்பரான ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க மேடம். இப்ப நீங்க உண்மையை சொல்லாம விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்கு நீங்க ஒரு காரணமா இருப்பீங்க. அதுக்கு தீபாவதி சொல்றாங்க, ஆமா நீங்க சொல்றது சரிதான். அப்போ நம்ம தீபாவதி சொல்றாங்க, சரி ஓகே. அவர் என்கிட்ட என்ன கேட்டாரு அப்படின்னா, கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் நீங்க உண்மையை சொல்லுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. சோ நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் அவரை பத்தின உண்மைகளை நம்ம சொல்லலாம் அப்படின்னு. இது கேட்டதும் அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாமே சூப்பர் மேடம், ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு நல்லதுக்காக இப்படி ஒரு முடிவு பண்றோம் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த தீபாவதியும் ஆமா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நல்லதுக்காக நம்ம இப்படி ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றோம் அப்படின்ட்டு. அப்புறம் தீபாவதி நேரா நம்ம ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்றாங்க. ஈஸ்வரி வந்துட்டு தீபாவதியோட ஃபோனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. தீபாவதியோட ஃபோனை அட்டன் பண்ணி, சொல்லுங்க மேடம் உண்மையை என்கிட்ட காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணீங்க. பட் என்னால அந்த இடத்துக்கு வர முடியல. கடைசி நேரத்துல என்னை வந்துட்டு ஒரு பாம்பு கடிச்சிருச்சு, அதனால வர முடியல. ஸோ எனக்கு இப்ப சரியாயிருச்சு. இப்ப வரவா மேடம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு தீபாவதி சொல்றாங்க, இல்ல மேடம் இங்க ஒரு குழப்பம் நடந்துருச்சு. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன மேடம் சொல்றீங்க, என்ன குழப்பம்? தீபாவதி சொல்றாங்க, மேடம் உங்க மாப்பிள்ளைய பத்தின விஷயங்களையும் அப்புறம் அந்த பரமேஸ்வரியோட பேரன் யாரு அப்படிங்கிற உண்மையும் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா கடைசி நேரத்துல அந்த ப்ரூஃப் காணாம போச்சு. என்னால நம்பவே முடியல. உங்ககிட்ட நேரடியா காமிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா என்னால காமிக்க முடியல. எனக்கு இன்னும் ஒரு 1 வீக் மட்டும் டைம் கொடுங்க. அதுக்குள்ள நான் வந்துட்டு உங்ககிட்ட உண்மையை நிரூபிக்கிறேன். இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்னங்க இப்படி கடைசி நேரத்துல இப்படி சொல்றீங்க? நீங்க உண்மையை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசி நேரத்துல இப்படி ஆகிருச்சு. சரி ஓகே, நீங்க தான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, உங்க வாயெல்லாம் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். அதுக்கு தீபாவதி சொல்றாங்க, இல்ல மேடம் இந்த மாதிரி விஷயத்த வாயினால சொல்றதை விட ஆதாரத்தோட நிரூபிச்சாதான் சரியா இருக்கும். சோ நான் உங்ககிட்ட ஆதாரத்தோட வந்து காமிக்கிறேன். சாரி மேடம் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன மேடம் இது, நீங்க உண்மையை சொல்லுவீங்க அப்படின்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். கடைசி நேரத்துல இப்படி ஆகிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்போ தீபாவதி அங்க உள்ள ஸ்டாஃப்ஸை பார்த்து, இங்க பாருங்க, ஈஸ்வரி மேடத்துக்கிட்ட 1 வீக் டைம் கேட்டிருக்கேன். 1 வீக்ல கோவில் கும்பாபிஷேகமும் முடிஞ்சிடும். சோ கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு அவரு உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி பாப்போம் அவரு உண்மையை சொல்றாரா என்ன அப்படின்னு. ஒருவேளை அவர் உண்மையை சொல்லல அப்படின்னா நம்ம போயிட்டு உண்மையை சொல்லிடுவோம். இதை கேட்டுட்டு ஸ்டாஃப்ஸும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரிக்கு சரியான கோவம். என்னடா இது, மேடம் உண்மைய நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல இப்படி காலை வாரி விட்டுட்டாங்களே அப்படின்னு ஈஸ்வரிக்கு கோவம் ஆகுது. அப்போ வில்லி வந்துட்டு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த கும்பாபிஷேகத்தை எப்படியாவது நிப்பாட்டி நம்ம அக்காக்காரிய அவமானப்படுத்தணும் அப்படின்ட்டு அந்த காளியம்மாள் கூட சேர்ந்துக்கிட்டு நிறையவே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது தெரியாம ஈஸ்வரி அவங்க தங்கச்சி ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு கண்டிப்பா அந்த சந்திரா பத்தின உண்மைகளை நிரூபிக்க போறாங்க. ஆனா அது இப்ப கிடையாது. நம்ம ஹீரோ வந்துட்டு அவரோட உண்மை ஈஸ்வரிக்கு தெரிஞ்சு ஈஸ்வரி கோவமாகி வீட்டை விட்டு வெளியில அனுப்புவாங்க. ஸோ அப்பதான் வந்துட்டு உண்மை தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த செடி பிடிச்சிருக்கா, இந்த செடியோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்பவே அழகா இருக்குல்ல இந்த ஃப்ளவர்.